வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால நம்ம சேனலோட வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் நிகழ்ச்சியை தொடங்கிடுவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2 அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 5. ஓப்பனிங் நம்ம ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான் வரும். நம்ம ப்ரூஸ் பேட்ஸ் எல்லாம் கடிக்கப்பட்டிருப்பால, அதனால இங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் ப்ரூஸ், இதோட எல்லாம் முடிச்சு அப்படின்னு டாக்டர் சொல்ல, அதுக்கு மார்த்தா தேங்க்ஸ் லெஸ்லீவ் அண்ட் இதான் கடைசி ஒண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர் லெஸ்லீவ் இதோட அவன் கிளம்பலாம். ஆனா அவனுக்கு கோர பல்லும் இல்ல கூர்மையான காதும் முளைச்சா, மிஸ்டர் நீ என்ன உடனே கூப்பிட்டாகணும், காட் இட் அப்படின்னு நம்ம ப்ரூஸ டாக்டர் லெஸ்லீவ் கலாச்சிருப்பாங்க. அதுக்கு ப்ரூஸும் ஓகே டாக்டர் தம்கின்ஸ் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டாக்டர் லெஸ்லி இல்லனா அதுதான் உனக்கும் உன்னோட பேட்ச்க்கு முடிவா இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூஸ பயமுறுத்துறாங்க. தென் அப்படியே தாமஸ் பெயினோட ஃபியூனரல்ல மார்த்தா, ப்ரூஸோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜிம் ஜார்டன் இவங்க எல்லாருமே அட்டெண்ட் பண்ணத சின்னதா ஒரு கிளிம்ஸ் காட்டுறாங்க. அண்ட் அப்படியே நம்ம கட் பண்ணி பிரசன்ட் டைம்ல தான் வரும். இங்க பேட்மேன் பிளாக் மாஸ்க் கொடுத்த அந்த டீல் அக்செப்ட் பண்ணதுக்காக அவன் சொன்ன ஸ்பாட்டுக்கு பைக்ல வேகமா போயிட்டு இருக்காரு. நம்ம ஆல்ஃபர்டும் அவன் 27 ரவுண்ட்ல வண்டியை வேகமா ஓட்டிட்டு இருந்தான். அண்ட் அப்படியே நம்ம பேட்மேன் மேல இருக்கிற பவுண்டி ரிவார்டை காட்டுறாங்க. $1,37,943 நம்ம பேட்மேன் மேல பவுண்டி ரிவார்டா விழுந்துக்குதுங்க. அண்ட் நம்ம ஆல்ஃபர்ட் 39th இன்னும் சத்தம் அதிகமாச்சு. அண்ட் நம்ம பேட்மேன் பைக்ல போயிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்ட்டி எலிமெண்ட்ஸ் பார்த்து தான் இருக்காங்க. அகைன் ஆல்ஃபர்ட் அவங்க எல்லாரையுமே சீண்டி பார்த்தான். ஆனா அவங்க எல்லாமே போறத மட்டும் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி நம்ம ஆல்ஃபர்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே பேட்மேன் மேல இருக்கிற பவுண்டி கவுண்ட் $5,000 இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அண்ட் அகைன் ஆல்ஃபர்ட் அவனை பாரு, அவன் அவங்க எல்லாரையுமே தோண்டி எப்படியாச்சும் இந்த டீல் அவன் கெடுக்கணும் தான் ட்ரை பண்றாது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படி நம்ம ஆல்ஃபர்ட் சொல்லிட்டு இருக்க, நம்ம பேட்மேன் வண்டியை வேகமா ஓட்டிட்டு இருக்காருங்க. பட் சடனா அவர் வண்டியை நிறுத்துறாரு. அதுக்கு நம்ம ஆல்ஃபர்ட் அந்த பைக்ல ஒரு ட்ராக்கர் இருக்கு. நானும் அந்த டாட்டா தான் பாத்துட்டு இருந்தேன். நான் என்ன நினைச்சேன், மீட்டிங் ஸ்பாட்டுக்கு அவன் டைரக்டா டிரைவ் பண்ணி போவான்ட்டு. பட் அவன் அதை பண்ணல. அதுக்கு பதிலா பைக் அவன் அந்த இடத்துல நிறுத்திட்டு அந்த பில்டிங்கை நோக்கி அவன் போக ஆரம்பிச்சான். வெல்டன் அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் நம்ம பேட்மேனை ட்ராக் பண்ணிக்கிட்டே தாங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னோட ஹேண்ட்லர் எனக்கு இப்பதான் கால் பண்ணான். அவங்களுக்கு தேவையான விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சான். அண்ட் அவனும் என்ன கிளம்ப சொல்லிட்டான். நானும் அதுக்கு கிளம்புறேன்னு தான் சொன்னேன். ஆனா நான் எங்கேயுமே போகாம இங்கதான் இருந்தேன் அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் சொல்ல, அப்படியே நம்ம ஜிம் அண்ட் மார்த்தா கிட்ட தான் வரும். இங்க மார்த்தா என்ன ஜிம் நீ ரெடியா அப்படின்னு ஜார்டன் ஃபார் மேயர்ங்கிற போஸ்டர்ஸ் வச்சு நின்று இருக்காங்க. அதுக்கு ஜிம் லுக் மார்த்தா, நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு நான் நினைச்சேன். இல்ல நம்ம இன்னும் தோக்கல அப்படின்னு மார்த்தா சொல்ல, அதுக்கு நம்ம ஜிம்மி டிவில ஹாமில்டன் ஹில் கூட ஹார்வி புலாக்கும் நிக்கத பார்த்துட்டு, இந்த நியூஸ் நீ பாத்தியா, ஹில் கூட இப்ப ஹார்வியும் இருக்கான். நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஜிம்மி சொல்ல, அதுக்கு மார்த்தா உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம எப்படி மீட் பண்ணோன்ட்டு அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் ஜிம்மி அதாவது நான் உன்னை அரெஸ்ட் பண்ணனே, நீ கூட அப்ப சைன் போர்டு வச்சுட்டு இருந்தியா, அதான் கேக்குற அப்படின்னு நம்ம ஜிம்மி கேட்க, அதுக்கு மார்த்தா அந்த போர்டை தான் நீ உடைச்சியே அப்படின்னு சொல்றாங்க. அகைன் ஜிம்மி அது ஒரு ஆக்சிடென்டா எனக்கு தெரியாம நடந்துருச்சு, ஏன்னா அது என்னோட ட்ரங்க்ல ஃபிட் ஆகல அப்படின்னு சொல்ல, அதுக்கு மார்த்தா அப்போ ஸ்டேஷனுக்கு போற வழியில நான் உன் கூட தான் இருந்தேன். பட் சென்ட்ரலுக்கு போனதும் என் மேல எந்த புக்கிங்கும் பண்ணாம என்ன ஜஸ்ட் நீ போக விட்ட. ஈவன் புது சைனை வாங்குறதுக்கான காசையும் கொடுத்து தான் அனுப்புனேன். சோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, எஸ் காத்தம்ல இருந்த மோஸ்ட் ஆஃப் த டைமும் மக்கள் உன்னை மோசமான வழியில ஆச்சரியப்படுத்தி இருப்பாங்க. பட் அதே நேரத்துல மக்கள் உன்னை நல்ல வழியிலயும் ஆச்சரியப்படுத்தி இருப்பாங்க. சோ கொஞ்சம் ஏஞ்சி மத்த வேலையை பாக்குறியா அப்படின்னு நம்ம மார்த்தா சொல்லிடுறாங்க. சோ நான் சாரி கேட்டது எலெக்ஷனுக்காக கிடையாதுன்னு உனக்கு தெரியுதுல, நான் அந்த ஜூவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். த மெமரபிள் லைட். என்ன மனுஷரி, இந்த வருஷம் ரொம்ப மோசமான விஷயம் நடந்ததுனால அந்த லைட்டை ஆன் பண்ண போறது கிடையாது. சோ நீ ப்ரூஸ் எப்பயாவது பார்த்தனா அவங்க கிட்ட சொல்லு, இது உண்மையாலே ரொம்ப உறுத்துது அப்படின்னு நம்ம ஜிம்மி சொல்ல, அப்படியே நம்ம கட் பண்ணி பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான் வரும். இங்க தாமஸ் வெயினோட ஃபியூனரல் அப்போ மார்த்தா ப்ரூஸ் கிட்ட கோ ஹனி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ப்ரூஸ் நீங்க என்ன மிஸ்டர் ஜார்டன் கிட்ட பேச சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜிம்மி நானே பேசுறேன் ப்ரூஸ். லூக் இந்த விஷயத்துல நான் திறமைசாலி எல்லாம் கிடையாது. பட் நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் என்னோட லைஃப்ல நிறைய துணிச்சலான விஷயத்தெல்லாம் பார்த்திருக்கேன். பட் நான் ஒரு துணிச்சலான ஆளை பார்த்தது கிடையாது. ஆனா உன்னோட அப்பா அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். அவர் அதுல பிரதிபலிச்சாரு. அண்ட் அதே மாதிரி தான் நான் உன்னையும் பாக்குறேன். நான் இப்போ உன்னை போக விடுறேன். பட் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் தான் நினைக்கிறேன். அதாவது அந்த ஜூ அவங்க இடிக்க போறாங்க, ஓகே அப்படி நம்ம ஜிம்மி சொல்ல, அப்ப அந்த இடத்துல என்ன வரப்போகுது அப்படின்னு நம்ம ப்ரூஸ் கேட்கறான். அதுக்கு அகைன் ஜிம்மி எனக்கு சரியா தெரியல, சம்திங் பிராக்டிகலா, பட் நீ மறுபடியும் அதை பார்க்க போறது கிடையாது. அண்ட் அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போக போகுது, ஓகே அப்படின்னு நம்ம ஜிம்மி சொன்னதும் நம்ம அப்படியே பிரசன்ட் டைம்ல எனக்கு தான் வரும். இங்க பிளாக் மாஸ் சொன்ன ஸ்பாட்டுக்கு நம்ம பேட்மேன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. பிளாக் மாஸ் ஹெலிகாப்டர்ல வந்துட்டு இருக்கா. அண்ட் பேக்ரவுண்ட்ல நம்ம ஆல்ஃபர்ட் ஹியர் வி கோ, எனக்கு கொஞ்ச நேரத்துல இந்த கனவு எல்லாமே முடிய போகுது. ஆனா அந்த நிமிஷம் அவனை பத்தி புரிஞ்சுக்க முடியல. பட் என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஈஸி தேர் ஈஸி. உன்னை சுத்தி பாரு, உன்னால அதை உணர முடியுதா? அவங்க எல்லாருமே உன்னை நினைச்சு பொறாமப்படுறாங்க. பிகாஸ் நீ அதை செஞ்சுட்ட, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் சொல்ல, இங்க பிளாக் மாஸ் ஃபேமிலியோட வந்து அங்க இறங்குறான். ஹலோ தேர், உன்னை இப்ப பணக்காரனா மாத்தலாமா அப்படின்னு பிளாக் மாஸ் சொல்ல, இங்க ஆல்ஃபர்ட் உங்ககிட்ட நான் ஒரு சீக்கிரட்ட சொல்லவா, நானும் உன்னை நினைச்சு ரொம்ப பொறாமப்படுறேன். பிகாஸ் நான் இதெல்லாம் ரொம்ப லேட்டா தான் கத்துக்கிட்டேன். பட் நீ சியர்ஸ் ப்ரூஸ் வெயின் அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் சொல்றாரு. தென் பிளாக் மாஸ்க், சோ 200 மில்லியனுங்கிறது உனக்கு ஓகே தானே படி, அண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கான கோடையை நான் மார்னிங்கே உனக்கு சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பிளாக் மாஸ் சொல்ல,
அதுக்கு பேட்மேன், எனக்கு தெரியும், அதை முன்னாடியே நான் யூஸ் பண்ணிட்டேன். அமேசிங் அப்படின்னு பிளாக் மாஸ் சொல்ல பேரலா அப்படியே பிளாஷ்பேக் சீக்வன்ஸும் வருது. இங்க தாமஸ் வெயினோட ஃபியூனரலை முடிச்சு எல்லாம் கிளம்பும் போது ப்ரூஸ் மட்டும் வெயிட் சுவிட்சோட நில்லுங்க அப்படின்னு சொல்றான். அண்ட் அகைன் பிரசன்ட் டைம் லைன்ல பணம் கட்டுக்கட்டா குட்டி இருக்கிறத காட்டுறாங்க. அண்ட் பிளாக் மாஸ்க் எந்த விஷயத்துல யூஸ் பண்ண? கார்ஸ், பிளைன்ஸ், பேட் கம்ப்யூட்டர், சரி எவ்வளவுதான் யூஸ் பண்ண, அதாச்சும் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்க அதுக்கு பேட்மேன் எல்லாத்தையும் தான் அப்படின்னு சொல்ல அந்த குவிக்கப்பட்ட எல்லா பணமும் ஒரு ஷேப் கிரியேட் பண்ணுது. அண்ட் அகைன் பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இங்க ஜிம்மி ப்ரூஸ் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அதுக்கு ப்ரூஸ், எனக்கு அந்த ஜூவை இடிக்கிறதோ இல்ல அங்க பிராக்டிக்கலா ஏதோ ஒன்று வரதுல விருப்பம் இல்ல, எனக்கு அங்க வரப்போறது எல்லாருமே பார்க்க வைக்கணும், லைக் நீங்க சொன்ன மாதிரி பிரதிபலிக்கணும் அப்படின்னு ப்ரூஸ் சொல்ல அகைன் பிரசன்ட் டைம்ல இருந்து தான் வரும். இங்க குவிக்கப்பட்ட எல்லா பணமே ஒரு பேட் சிம்பலை கிரியேட் பண்ணுது, அதுவும் மெமரபிள் லைட் மேல. அண்ட் நம்ம பேட்மேன், நான் எதுக்காக செலவு பண்ண உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மெமரபிள் லைட்டுக்கான பட்டனை கிளிக் பண்ண ஒரு பெரிய பேட் சிக்னல் அந்த காத்தம் சிட்டியோட வானத்துல கிரியேட் ஆக நம்ம அப்சல்யூட் பேட்மேன் சண்டைக்கு ரெடியா வராருங்க. தக்காளி ஃப்ரேம் பாருங்க ஜி, அமேசிங்கா இந்த இடத்துல பண்ணிருக்கானுங்க. யோ ஸ்காட் ஸ்னைடரு வேற லெவலு ஜி. அண்ட் அதே மாதிரி நிக் ட்ரகாட்டா, எப்படியா இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேம் உன்னால உருவாக்க முடிஞ்சது, வேற லெவலியா நீனு, வேற லெவலு. அண்ட் இந்த பேட் லோகோ இந்த அளவுக்கு ஷைன் ஆகிறத பார்த்தோம் பிளாக் மாஸ்க், அந்த பேட் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்ல காத்தம் சிட்டியோட அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த பேட் லோகோ பத்தி கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பிளாக் மாஸ்க் பார்ட்டி அனிமல்ஸ் தி டீல் இஸ் ஆஃப் அப்படின்னு சொல்ல பார்ட்டி அனிமல்ஸ் எல்லாருமே பேட்மேனை நோக்கி தான் ஓடி வராங்க. அப்போ நம்ம பேட்மேன், சீரோமன், எனக்கு இந்த காரு, பிளெயின், கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான எந்த விஷயமும் எனக்கு தேவைப்படல, எனக்கு தேவைப்படுறது இந்த பேட்மேன் அப்படின்னு நம்ம பேட்மேன் சொல்லிக்கிட்டே அவரோட கேப்பை வச்சுக்கிட்டு பார்ட்டி அனிமல்ஸை போட்டு பொழந்து எடுக்கிறாருங்க. அப்போ இஷ்யூ நம்பர் 1ல நம்ம பேட்மேன் கிட்ட அவனோட கையை பத்தி அதிகமா பில்டப் பண்ணி கையை இழந்து போயிருப்பால, அவன் அகைன் நம்ம பேட்மேனுக்கு பின்னாடி வந்து கழுத்தை லாக் பண்ணி இது திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் சொல்ல நம்ம பேட்மேன் திரும்பாமலே அவர் முதுகுல இந்த ஸ்பைக்ஸை இறக்கிடுறாருங்க. அண்ட் நம்ம பேட்மேன் அவனை முதுகுல தொங்க விட்டுக்கிட்டே மத்த பார்ட்டி எலிமெண்ட்ஸை போட்டு பொழந்துட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துல அவன், டே நான் இங்கேயே மாட்டிக்கிட்டேன், என்னை யாராச்சும் இவன் மேல இருந்து எடுத்து விடுங்கடா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். ஆனா அவனை யாருமே காப்பாத்த வர முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சதுமே அவன் பேட்மேன் கிட்ட, சார் ப்ளீஸ் சார் என்னை கீழே இறக்கி விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்ச அப்பதாங்க அவன் பேட்மேன் அவனை கீழே விடுறாரு. அண்ட் நம்ம பேட்மேன், இப்போ இங்க எல்லா பார்ட்டி அனிமல்ஸும் இருக்காங்களே, ராபரி பண்றவங்க இருந்து மர்டர் பண்ற வரைக்கும் எல்லாருமே உன்னாலதான் உருவானானுங்க, இது எல்லாத்துக்குமே நீயும் உன்னோட பாஸும் தான்டா காரணம், அண்ட் இதனால எத்தனை உயிர் போனாலும் நீங்க எதையுமே கேர் பண்ணல அப்படின்னு நம்ம பேட்மேன் சொல்லிக்கிட்டே அவனை அப்படியே பிடிச்சி தூக்கி தரையில ஸ்மாஷ் பண்றாருங்க. அப்போ பிளாக் மாஸ்க், இல்ல அதுக்கு எல்லாத்துக்குமே நீதான் காரணம், ஃபயர் அப்படின்னு சொல்ல நம்ம பேட்மேனை பக்கத்து பில்டிங்ல இருந்து கவர் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா நம்ம பேட்மேன் அந்த புல்லட் எல்லாத்தையுமே டாஜ் பண்றாருங்க. அப்போ பிளாக் மாஸ்க், இப்போ அவனை புடிங்கடான்னு சொல்ல நம்ம பேட்மேன் மேல ஒரு வலையை வீசி பிடிச்சிடறானுங்க. அப்போ பிளாக் மாஸ்க், மேன் உனக்கு ஒரு பிக் பார்ட்டிக்கான டிக்கெட்டை நான் உங்ககிட்ட கொடுத்தேன், நீ அதை என்ன செஞ்சிருக்கணும்னா அதை ரீச் பண்ணிருக்கலாம் இல்ல கிராப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பிளாக் மாஸ்க் சொல்லிக்கிட்டே நம்ம பேட்மேனோட கையை பிடிச்சி, ஆனா இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேனோட கையை உடைச்சிடுறாங்க. அண்ட் நம்ம பேட்மேன், இருக்கு, எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்கு, அண்ட் அது எல்லாத்தையுமே நீ தான் சொன்ன, நீயே தான் அதை ஒத்துக்கிட்ட, அண்ட் அந்த எல்லா விஷயமே இப்போ காத்தமோட நியூஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம பேட்மேன் அவர் எடுத்துட்டு வந்து கேமராவை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. அதுக்கு பிளாக் மாஸ்க், மை காட் நீ சம்திங் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த மெமரபிள் லைட் மேல இருந்த மொத்த கேஷ்மி எரிய ஆரம்பிக்குது. அண்ட் பிளாக் மாஸ்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம பேட்மேன் மாஸ்க்ல இருக்கிற அந்த பிளேடை எடுத்து போட்டு பேட்மேனை பொழந்து எடுத்துடுறாங்க. அண்ட் அகைன் பிளாக் மாஸ்க், இவன் நம்பர் அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற மொத்த பணமும் உண்மையை வெளிக்கொண்டு வரும்ட்டு, அண்ட் இவனே தன்னை ஒரு ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்கான். எனக்கு இதை சொல்றதுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை நண்பா, பட் இந்த இடத்துல நீ மெயின் கேரக்டரே கிடையாது, ரைட் கிடோ அப்படின்னு சொல்ல அந்த ஒரு குட்டிச்சாத்தா மாதிரி ஒன்று இருக்குமே அது ஃபயர் ஸ்பிட்டர் எடுத்துட்டு வந்து நம்ம பேட்மேனை கம்ப்ளீட்டா எரிச்சிருதுங்க. அண்ட் அகைன் பிளாக் மாஸ்க், இந்த கதையோட ஒரே ஹீரோ பேட்மேன்னா பணம் அப்படின்னு சொல்ல பிளாக் மாஸ்க் கூட இருக்கிற டாக்டர் பெஞ்சமின் பேட்மேன் கிட்ட அந்த பேட்டல் ஆக்ஸோட ஹேண்டலை எடுத்து பேட்மேன் செஸ்ட்ல இருக்கிற அந்த லோகோவோட கனெக்ட் பண்ணி பேட்மேன் அந்த உயரமான பில்டிங்ல இருந்து அடிச்சு கீழே தள்ளுறாங்க. அப்போ நம்ம பேட்மேன் அங்க இருந்து கீழே விழ மேல அந்த பேட் சிக்னல்ல இருக்கிற அந்த பேட் லோகோ கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆகுது. அண்ட் பிளாக் மாஸ்க், அண்ட் இப்போ நான் அந்த விஷயத்த ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துலயும் இந்த இஷ்யூவை முடிச்சிருந்தா அடுத்த இஷ்யூக்கு நம்ம பசங்க எப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்து பாருங்கன்னு. ஆனா லக்கிலி ஸ்காட் ஸ்னைடர் அப்படி பண்ணலங்க. அண்ட் பேட்மேன் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துட்டு இருக்க அந்த கேப் மொத்தமா சேர்ந்து ஒரு பேராஷூட் தான் கிரியேட் பண்ண பாக்குது. ஆனா அதுக்குள்ளேயே பேட்மேன் தரையில விழுந்துடுறாருங்க. அண்ட் விழுந்ததோட மட்டும் இல்லாம ஜிசிபிடி நம்ம பேட்மேனை சரௌண்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் புல்லாக் நம்ம பேட்மேனை பார்த்ததும், நான் அந்த பேட்மேனை பார்த்துட்டேன், எல்லா யூனிட்டையும் 29th 3rd சென்ட் பண்ணுங்க, ஐ ரிப்பீட் எல்லா யூனிட்டையும் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதோட நிறுத்தாம பேட்மேனை டைரக்டா ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க.
அண்ட் அகைன் புல்லார்க் நான் அவனை நல்லா ஹிட் பண்ணிட்டேன், பட் அவன் மூவ் ஆயிட்டு இருக்கான்னு சொல்ல பார்பரா வேகமா கார் ஓட்டிக்கிட்டு நான் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்க எதிர்க்க நம்ம பேட்மேன் வர பிரேக் அடிக்க முடியாம அவரை இடிச்சிடுறாங்க. அப்ப நம்ம பேட்மேனோட மாஸ்க் ரிமூவ் ஆயிடுது. சோ பேட்மேன் தன்னோட ஃபேஸை மறைச்சிக்கிட்டு அந்த டனலுக்குள்ள போகலான்னு பார்க்க பார்பரா காரை விட்டு இறங்கி ஃப்ரீஸ் நான் சொல்றல நில்லு இல்ல உன்னை சுற்றுவான் அப்படின்னு சொல்ல அதுக்கு பேட்மேன் அப்ப சுடு கோ ஆன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பார்பரா கன்னை ஏன் பண்ணாம நிறுத்திடுறா. அண்ட் அவரோட வாக்கி டாக்கி மூலியமா பேட்மேன் அங்கதான் இருக்கானான்னு புல்லார் கேட்க அதுக்கு பார்பரா இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. இங்க அப்படியே நம்ம பிளாக் மாஸ்க் கிட்ட தான் வரும். இவன் காத்தம் சிட்டி நியூஸ் ரிப்போர்ட்ல பேச ஆரம்பிக்கிறான். ஹலோ காத்தம், என்னோட பேரு ரோமன். என்ன பத்தி சில விஷயத்த நான் சொல்றேன். நான் வளர்ந்தது பிக் ஃபார்ம்ல. ஒரு நல்ல ஆரம்பம் தான். அண்ட் அங்க என்னோட வேலை கரெக்டான நேரம் வரும்போது பிக்ஸ கொல்லணும். அண்ட் அதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது கேப்டிவ் பிஸ்டல். கரெக்டா ஹெட்ல இருந்து 5 இன்ச்சுக்கு ரைட்ல வச்சு பாப் பண்ணா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஜஸ்ட் செத்துரும். பட் ஒரு சில நேரத்துல அந்த பிக்ஸுக்கு வழி தெரியாம சந்தோஷமா இறந்து போவோம். அண்ட் அது ரொம்ப விசித்திரமா இருந்தது. அண்ட் அதுங்க சாகும் போது கத்தும் துடிக்கும். ஈவன் அதோட மண்டையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும் போது சிரிக்கவும் செய்யும். அப்படின்னு நம்ம பிளாக் மாஸ்க் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஜிம்மியும் மார்த்தாவும் அந்த நியூஸை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அண்ட் அகைன் பிளாக் மாஸ்க் அண்ட் அது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அந்த பின் போதுமான அளவு உள்ள போனதும் அது பிரெயின்ல ஒரு சின்ன ஸ்பாட்டை டச் பண்ணும். அதை ஹீடனிஸ்டிக் ஹப்னு சொல்லுவாங்க. அதாவது பிரெயினோட மெயின் ப்ரெஷர் சென்டர் அப்படின்னு பிளாக் மாஸ்க் சொல்ல இங்க ஜிம்மி வெளியே ஏதோ சத்தமா இருக்குன்னு சொல்லி எட்டி பார்த்திருப்பாரு. அப்போ அங்க ஜேகே ஹோல்டர்ஸ் ட்ரக்ல இருந்து பார்ட்டி அனிமல்ஸ் அவங்களுக்கான சப்ளைஸ் எடுத்துட்டு பானுங்க. அண்ட் அகைன் பிளாக் மாஸ்க் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அந்த பிக் பயப்படாம ரொம்ப ரிலாக்ஸா அக்செப்ட் பண்ணிட்டு அங்க நின்னாதான் அந்த பின் கரெக்டான இடத்துல ஹிட் ஆகும். ஒருவேளை அந்த பிக் சரியா அந்த இடத்துல நின்னுச்சுன்னா அந்த பின் கரெக்டா அந்த பிரெயின் ஸ்பாட்ல ஹிட் ஆனதும் அந்த பிக்குக்கு எந்த வலியும் இல்லாம அதோட சாவ அது ஏத்துக்குது. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு கூட்டிட்டு வந்தது. கமான் காய்ஸ், இதை நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்போம். ஏன்னா அந்த பெரிய ஆளுங்களா இந்த உலகத்தை எப்பயோ கொண்டுட்டாங்க. ஆனா இன்னமும் நம்மள அவங்க அடிமைகளா வச்சுக்கிட்டு இந்த உலகம் இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாங்க. நான் கண்டிப்பா சொல்லுவேன், அவங்க உங்களுக்கு பே பண்ணலனா உங்களால நீங்க சாப்பிட்ட பில்லுக்கு கூட உங்களால பே பண்ண முடியாது. இப்படி ஒரு ரீசைக்கிளிங் வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க ஒரு பிரைவேட் ஜெட்ல இந்த வாகனத்தையே கிழிச்சிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாத இந்த சிஸ்டமை ஒன்னா வச்சுக்கிறதுக்காக நீங்க போராடுவீங்க. நல்ல விதமா தான். ஆனா அதை அவங்க தப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஏன் நான் மறுபடியும் கேட்கிறேன், ஏன் அப்படின்னு பிளாக் மாஸ்க் பேசுறது எல்லாத்தையும் நம்ம ஆல்ஃபிரட் ஒரு கார்ல உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு. அண்ட் அங்க இருந்து டைரக்டா பேட் கேவுக்கு தான் வராரு. இங்க ப்ரூஸ் அடிப்பட்ட காயத்தை எல்லாத்துக்குமே பேண்டேஜ் பண்ணிருப்பான். அண்ட் ப்ரூஸ் சும்மா பாத்துட்டு இருக்கிறத விட்டுட்டு வந்து என்னோட கையை செட் பண்றியா அப்படின்னு ப்ரூஸ் கேட்க அதுக்கு ஆல்ஃபிரட் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன்னு உனக்கு கொஞ்சமாச்சு ஐடியா இருக்கா? எஸ், நான் கீழே விழுறதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சேன். அப்பதான் அந்த பைக்ல இருந்து ட்ராக்கரை அவன் மேல டேக் பண்ணேன். சோ இப்போ வச்சு எனக்கு அடிப்பட்டதை சரி பண்றதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு ப்ரூஸ் கேட்க அதுக்கு ஆல்ஃபிரட் ஒரே போடா செத்து போயிடுறா அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அதுக்கு ப்ரூஸ் நான் சொன்ன விஷயத்த நீ சரியா ஓ இல்ல எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நான் ஒரு ஃபீல்டு மெடிக்கா இருந்திருக்கேன். நான் நினைச்சா உன்னை 100 விதத்துல சரி பண்ண முடியும். ஆனா நான் மறுபடியும் உனக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. குட் பை கேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபிரட் கிளம்பிடுறாருங்க. சோ இங்க ஆல்ஃபிரட் இழந்த கஷ்டத்துல நம்ம ப்ரூஸ் உட்காந்து இருக்க பேக்ரவுண்ட்ல அகைன் பிளாக் மாஸ்க் நான் போதுமான அளவு சொல்லிட்டேன். பிகாஸ் உங்களோட கனவுக்காக நீங்க எந்த அளவுக்கு உழைச்சிங்களோ அது எல்லாமே செத்துருச்சு. உழைப்பு செத்துருச்சு, வரலாறு செத்துருச்சு, உண்மையும் செத்துருச்சு. சோ இப்ப நம்ம எல்லாருமே அந்த சாவை ஏத்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போமா? அப்பதான் அந்த பின்னும் அந்த சின்ன ஸ்பாட்ல ஹிட் ஆகும். அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட் நம்மளால ஒரு ஸ்வீட்டான லைஃபை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு பிளாக் மாஸ்க் சொல்ல இங்க ஜிம்மும் மார்த்தாவும் அந்த சப்ளைஸ் என்னன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. அண்ட் மார்த்தா ஜிம் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க அதுக்கு ஜிம்மி அந்த சப்ளைஸை ஓபன் பண்ணிக்கிட்டு எனக்கும் தெரியல ஆனா எனக்கு பின்னாடியே இரு என்னன்னு பார்த்தா அந்த சப்ளை பாக்ஸ்க்குள்ள ஃபுல்லா வெப்பன்ஸும் அந்த பார்ட்டி அனிமல்ஸோட மாஸ்க் மட்டும் தான் இருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட்ல பிளாக் மாஸ்க் பிகாஸ் பேட்மேன் அவரோட இன்வைட்டை அக்செப்ட் பண்ணல. அதனால நான் உங்களை இன்வைட் பண்றேன். $100 மில்லியன் யார் வேணா எடுத்துக்கலாம். சோ வெல்கம் டு த பார்ட்டி காத்தம் அப்படின்னு பிளாக் மாஸ்க் சொல்ல அங்க இருந்த பார்ட்டி அனிமல்ஸ் எல்லாமே நம்ம ஜிம்மியும் மார்த்தாவையும் டார்கெட் பண்றாங்க. அண்ட் அப்படியே டு பி கண்டினியூன்னு போட்டு இந்த இஷ்யூவையும் முடிக்கிறாங்க. தக்காளி தரமா முடிச்சிட்டானுங்களா. அண்ட் முக்கியமா பிளாக் மாஸ்க் எந்த அளவுக்கு ஒரு ஈவலான கேரக்டருங்கிறத பக்காவா காமிச்சிருக்காங்க. ஆனா அவன் சொன்ன நிறைய விஷயம் நிறைய வேலிடான பாயிண்டா தான் இருக்கு. ஆனா சூஸ் பண்ண பார்த்து ரொம்பவே தப்பா இருக்கு. அண்ட் முக்கியமா பிளாக் மாஸ்க பேட்மேனோட ஹேட்டர்ஸா சொல்ற அந்த டயலாக் எல்லாம் இந்த இஷ்யூல பிளாக் மாஸ்க்கு சொல்லியிருப்பான். லைக் பேட்மேன்னா காசு தான். அண்ட் ஆப்சல்யூட் பேட்மேனோட லோகோவை பார்த்துட்டு அந்த பேட் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ற அந்த டயலாக் எல்லாமே இந்த ஆப்சல்யூட் பேட்மேன் மேல இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ஸ்காட் ஸ்னைடர் பிளாக் மாஸ்க் மூலமா சொல்ற மாதிரி வச்சிருக்காருங்க. சோ அந்த விஷயம் கொஞ்சம் ஃபன்னா ஃபோர்த் வால பிரேக் பண்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அடுத்த இஷ்யூ தான் பிளாக் மாஸ்க்கும் பேட்மேனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்க போகுது. சோ அதை நம்ம அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.